இந்த வீடியோவில் பிசிபி ஃபேப்ரிகேஷனில் போர்டு வந்து எட்ஜிங் ப்ராசஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். எட்ஜிங் ப்ராசஸ் அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிசிபி போர்டு அயனிங் ப்ராசஸ் முடிச்சிருந்தோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எட்ஜிங் ப்ராசஸ். இதுக்கு வந்து நம்ம ஃபெரிக் குளோரைடு அப்படின்னு சொல்லக்கூடிய கெமிக்கல் எடுத்து வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த வாட்டரில் மிக்ஸ் பண்ணக்கூடிய ரேஷியோ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 1:3 அப்படின்னு சொல்லக்கூடிய ரேஷியோவில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஃபெரிக் குளோரைடு வந்து எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த வாட்டர் அப்படின்றது வந்து ஒரு கூலிங்காக இருக்கும். நம்ம ஃபெரிக் குளோரைடு அப்ளை பண்ணும்போது, அதாவது அதில் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் வேப்பர் ஆகும், அதாவது ஹீட் ஆகிடும். ஸோ அந்த லெவல் அப்படின்றது நம்ம வந்து ரியல் டைமில் டச் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து தெரிய வரும். நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபுல்லாக வந்து நமக்கு அந்த ஃபெரிக் குளோரைடு வந்து நல்லா கரைஞ்சி மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு நம்ம அயனிங் பண்ணி வச்சுருந்த நம்மளோட பிசிபி போர்டை வந்து இப்போ உள்ளே வந்து போட்டுறோம். ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக அந்த டிப் ஆகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட பிசிபி போர்டை அதில் வந்துட்டு இன்சர்ட் பண்ணிடணும். ஸோ எத்தனை போர்டு வச்சுருக்கோமோ அவ்வளோ போர்டையும் நம்ம என்ன பண்ணிடலாம், அட் அ டைமில் நம்ம ட்ரேயோட சைஸ் எந்த அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கிறோம், எத்தனை போர்டு வந்து ஃபேப்ரிகேஷன் மேக் பண்ண போகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளோட அந்த வாட்டர் ரேஷியோவும் அதே மாதிரி ஃபெரிக் குளோரைடோட கெமிக்கலோட அளவும். இப்போ நான் போர்டை வந்து டிப் பண்ணுற அளவுக்கு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா என்கிட்ட இருந்த போர்டு எல்லாத்தையும் வந்து உள்ளே போட்டுட்டேன். ஸோ போட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த எட்ஜிங் ப்ராசஸ் அப்படின்றது ஆரம்பிக்கும். ஸோ ஃபெரிக் குளோரைடு என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த காப்பர் போர்டில் இருக்கக்கூடிய நம்மளோட அந்த ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து அயனிங் பண்ணுவதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ட்ராக் எல்லாமே ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த ட்ராக் இருக்கக்கூடிய இடத்த தவிர்த்து மற்ற இடத்துல இருக்கக்கூடிய காப்பர் கண்டென்ட்டை என்ன பண்ணிடும் அப்படின்னா அப்படியே அரிச்சு எடுத்துடும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபெரிக் குளோரைடு பண்ணக்கூடிய ப்ராசஸ். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எட்ஜிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ப்ராசஸ் நமக்கு வந்து நடக்கிறதுக்கு அரௌண்ட் வந்து ஒரு 30 மினிட்ஸ் அப்படின்றது டைம் எடுத்துக்கும். ஸோ நம்ம வெயிலில் வச்சுருந்தோன்னா இன்னும் ப்ராசஸ் குயிக்காக முடியும். ஸோ நமக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராசஸ் அப்படின்றது நடந்துகிட்ருக்கு. ஸோ நான் உங்களுக்கு வந்து அந்த போர்டை எடுத்து காமிக்கிறேன். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்னர் எல்லாமே நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து காப்பர் ரிமூவ் ஆயிடுச்சு. ஒரு சில இடத்துல வந்து ரிமூவ் ஆகினதை நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரிமூவ் ஆகக்கூடிய ஸ்டேஜ் அப்படின்றது நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு போர்டில் ஒவ்வொரு மாதிரியான ரிமூவிங் ஸ்டேஜ் அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த போர்டில் நமக்கு வந்து கார்னரில் எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஃபைனலாக நமக்கு வந்து போர்டு எட்ஜிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் நமக்கு வந்து போர்டு இருக்கும். அதாவது அயனிங் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த ட்ராக்கோட லைன் மட்டும்தான் இருக்கும், மற்ற காப்பர் எல்லாம் ரிமூவ் ஆகிருக்கும்.